Hello all. So in this video we are going to see the concept of steps in learning in C along with character set, tokens, identifiers இதெல்லாம் complete பண்ண பார்க்கலாம் இந்த வீடியோல. Before moving into that நம்ம வந்து யூனிட் 1ல நம்ம பார்த்தோம்னா we have just seen the basics of programming language. ஒரு programming languageல ஆக்சுவலா என்ன basic things இருக்கும், ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜிஸ்னா என்ன, டாப் டவுன் அப்ரோச்னா என்ன, ப்ராப்ளம் சால்விங் பேஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த கான்செப்ட் பார்த்தோம். அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஜென்ரல் டேர்மில் நம்ம பார்த்தோம். ஸோ இனிமே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கொஞ்சமாக நம்ம இன்வால்வ் ஆகிட்டே வந்துடுவோம். சரியா? ஸோ அதுதான் ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் இன் சி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கேரக்டர் செட் பார்க்கலாம், டோக்கன்ஸ் பார்க்கலாம், இஃப் யூ ஹேவ் டைம் ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் நம்ம கவர் பண்ண முடியுமா நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். நம்ம டைரெக்டாக நம்ம ப்ரோக்ராமை ட்ரை பண்ண முடியாது. கிளியர்? எஸ். பிஃபோர் ரீச்சிங் தி ப்ரோக்ராம் நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம க்ராஸ் பண்ணி வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ்னால் என்ன, டிஜிட்ஸ்னால் என்ன, கேரக்டர்ஸ்னால் என்ன, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்னன்றது நமக்கு தெரியணும். டோக்கன் ஐடென்டிஃபையர்ஸ் கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். கான்ஸ்டன்ட் வேரியபிள் டேட்டா டைப்ஸ் தெரியணும். ஆப்ரேட்டர்ஸ் தெரியணும். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ், ஃபைல்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம். ஆஃப்டர் தட் ஒன்லி we can able to reach the program. இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் we can't write programs. I'm not like mentioning that each and everything is compulsory நான் சொல்லலை, but these are the steps to reach the program. ஓகேவா? ஸோ எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன் சி, டுவர்ட்ஸ் சி நம்ம மூவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா the C character set. Character set. ஓகேவா? the C character set. எஸ். ஸோ ஆக்சுவலாக கேரக்டர் டினோட்ஸ். கேரக்டர்னா என்ன? சியை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்னா என்ன நம்ம பார்த்தோம்னா இட் டினோட்ஸ் தி ஆல்ஃபபெட். ஆல்ஃபபெட், டிஜிட் ஆர் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், டிஜிட்டாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். இதில் எது வந்தாலுமே நான் அதை வந்து சி கேரக்டர்னு நான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபபெட்டு நம்ம பார்த்தோம்னா லோவர் கேஸில் இருக்கக்கூடிய 26 ஆல்ஃபபெட், அப்பர் கேஸில் இருக்கக்கூடிய 26 ஆல்ஃபபெட், டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய 0 to 9 டிஜிட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துருமா? அண்ட் ஆல் தி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டில்ட், எக்ஸ்லமேஷன், பேக் ஸ்லாஷ், நம்பர் சைன், பைப் சைன், பர்சன்டேஜ், அண்டர்ஸ்கோர், ப்ளஸ் மைனஸ், ஈக்குவல் டு, அப்போஸ்ட்ரஃபி, கொட்டேஷன், ஓப்பன் பராந்தசிஸ், க்ளோஸ் பராந்தசிஸ், ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ், அதே லெஃப்ட் ரைட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. டாட், ஸ்லாஷ், கிரேட்டர் தென் ஆர் லெஸர் தென். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே கேரக்டர் செட்டில் வந்துடும். அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ்னு இருக்குது. ஸோ இது லைக் ஸ்பேஸ் ஃபார் ஸ்பேசிங் கேரக்டர்ஸ்னும் இருக்குது. பிளாங்க் ஸ்பேஸு, கேரேஜ் ரிட்டர்ன், ஹாரிசான்டல் டேபு, ஃபார்ம் ஃபீடு, நியூ லைன், வெர்டிக்கல் டேப். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸுமே விச் இஸ் இன்க்ளூடட் இன் சி கேரக்டர் செட். ஓகே, ஸோ தீஸ் கேரக்டர்ஸ் கேன் பி கம்பைன்டு டு ஃபார்ம் அ வேரியபிள். வேரியபிள்ஸ்னால் என்ன நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் டுகெதர் கம்பைன் டு ஃபார்ம் அ வேரியபிள். C uses constants, variable, operators, keyword and expressions as building blocks to form a basic C program. ஒரு பேசிக்காக C program build பண்ணுறதுக்கு C யூஸ் பண்ணக்கூடிய these are the building blocks-ன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம எல்லாமே டீட்டெயில் நம்ம பார்ப்போம். கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் பார்ப்போம், வேரியபிள்ஸ் பார்ப்போம், ஆப்ரேட்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், கீவேர்ட்ஸ், வேலிட் அண்ட் இன்வேலிட், எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்ன. ஸோ இதெல்லாமே சேர்த்தாப்புல தான் ஒரு பேசிக்கான சி ப்ரோக்ராம் பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேலிட் கேரக்டர்ஸ் யூஸ்ட் இன் சி ப்ரோக்ராமிங்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். தீஸ் ஆர் தி வேலிட் சி கேரக்டர்ஸ். ஆல்ஃபபெட்ஸ் 26 lower case, 26 upper case, 0 to 9 digits. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ். ஸோ இதுதான் the C character set. கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் டாபிக் டோக்கன்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டோக்கன்ஸ்ன்னு சொன்னாலே we should get in mind the smallest unit in a C program. ஓகேவா? சி ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டோக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இட் இஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் அண்ட் பங்க்சுவேஷன் தட் யூ கம் அக்ராஸ் இன் சி ப்ரோக்ராம். அதாவது சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தையுமே, எல்லா பங்க்சுவேஷன்ஸுமே, ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நம்ம வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்?
the compiler breaks a program into smallest possible units. Compiler என்ன பண்ணும், ப்ரோக்ராம் வந்து குட்டி 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 யூனிட்ஸாக பிரேக் பண்ணும்போது அந்த பாசிபிள் யூனிட்ஸையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோக்கன்ஸ். Okay, so and proceed to the various stages of compilations. Okay, so in the tokens வந்து token support C are as follows. என்னன்னா keywords, operators, strings, constants and identifiers. So இதெல்லாம் தான் token that supports C. Clear? Yes. So next is identifiers. So I'll tell you what is identifiers and how what are the rules to follow by identifiers. So valid and invalid identifiers என்னன்னு பார்க்கலாம். Identifiers. So identifier na nothing but a name assigned to an element of a program. ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அதைத்தான் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஒரு வேரியபிளோட நேம் இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபையர் இன் சி லாங்குவேஜ் ஆர் தி யூசர் டிஃபைன்டு நேம். யூசர்னால கொடுக்கக்கூடிய ஒரு நேம் அண்ட் அந்த நேம் எப்படி இருக்கணும்னா சி கேரக்டர் செட்ல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கணும். அதை தவிர்த்து வேற எந்த நேமும் நம்மளால கொடுக்கவே முடியாது. ஏன்னா லோவர் அண்ட் அப்பர் கேஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸ் எல்லாமே அதுல வந்ததுனால யூசர் கொடுக்க போற ஒரு நேம் வந்து கண்டிப்பா சி கேரக்டர் செட்ல இருந்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஐடென்டிஃபையர். As the name says, identifiers are used to identify the particular element in a program. ஸோ என்ன சொல்றாங்க இங்க, ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ஐடென்டிஃபை அ பர்டிகுலர் எலமெண்ட், ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதோட வேலை தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ அந்த நேம்லேயே இருக்கு இல்லையா, ஐடென்டிஃபையர்ஸ் கண்டுபிடிப்பவர்கள், ஐடென்டிஃபை பண்ணுறவர்கள் அப்படின்ற மாதிரி. எஸ், ஈச் ஐடென்டிஃபையர் மஸ்ட் have a unique name. Yes, this is very important. எல்லா ஐடென்டிஃபையருமே வந்து யூனிக்கான நேமில் தான் இருக்கணும். ஸோ ரிப்பீட்டட் நேம்ஸ் அந்த மாதிரி சேம் நேம் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நேமிங் ரூல்ஸ், ஐடென்டிஃபையர்ஸில் எது முக்கியமோ இல்லையோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபையருக்கு நேமே பண்ணணும். ஒரு ஐடென்டிஃபையரை நேம் பண்ணணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணதாக தான் இருக்கணும். ஓகே, எஸ். Following rules must be followed for identifiers. The first character, அதாவது ஒரு ஐடென்டிஃபையருடைய ஃபர்ஸ்ட் கேரக்டராக இருக்கிறது ஆல்ஃபபெட்டா ஆர் அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். அண்டர்ஸ்கோர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஐஃபன், பட் டவுனில் போடுற ஒரு ஐஃபன். ஓகேவா? ஒரு ஐடென்டிஃபையரை நேம் பண்ணும்போது அந்த ஐடென்டிஃபையர் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும், இல்லைனா அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். மற்றபடி இந்த டிஜிட்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. ஓகே, எஸ். கேன் பி ஃபாலோட் பை எனி ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு அண்டர்ஸ்கோரை ஃபாலோ பண்ணி என்ன டிஜிட்ஸ் வேணாலும் பிளேஸ் ஆகிருக்கலாம். செகண்ட் பாயிண்ட், நோ கமாஸ் ஆர் பிளாங்க் ஸ்பேசஸ் ஆர் அலவுட் வித்தின் அன் ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையருக்குள்ள எந்த பிளாங்க் ஸ்பேஸும் கமாவும் இருக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? That's what the third point tells us. No special character other than underscore can be used to represent the identifiers. Underscore special character தான், பட் அண்டர்ஸ்கோரை தவிர்த்து வேற எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், the name used to represent an identifier should not be a keyword. keyword நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் டாபிக். கீவேர்ட் தான் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கீவேர்ட் வந்து இன்ட் தெரியும் இல்லையா. இன்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்டீஜரோடைய கீவேர்டை தான் வந்து நம்ம இன்ட்னு யூஸ் பண்ணுவோம். கிளியர்? இன்டீஜரோட கீவேர்ட் தான் நம்ம இன்ட். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபையருக்குள்ள இருக்கவே கூடாது. ரூல், இதெல்லாம் ரூல். ஓகேவா? இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எதுவுமே ஐடென்டிஃபையரில் இருக்கக்கூடாது. முன்னாடி ஸ்லைடில் நான் சொன்ன மாதிரி ஈச் ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஹேவ் அ யூனிக் நேம்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். ஃபிஃப்த் பாயிண்ட், ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். எஸ், நம்ம யூனிக் நேம்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன நினச்சிருப்போம், எல்லாமே டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள் ஆவரேஜ்னு இருக்குது. இப்போ இந்த ஆவரேஜ் நான் கொடுத்துட்டேன், திருப்பி இந்த ஆவரேஜ்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ இந்த ஆவரேஜ் எப்படி இருக்குது, கேபிட்டல் லெட்டரில் இருக்கு இல்லையா. கேஸ் சென்சிட்டிவ்னா அதுதான், கேபிட்டல் லெட்டரில் இருக்கு இல்லையா. திருப்பியும் இதே மாதிரியான கேபிட்டல் லெட்டர் ஆவரேஜ் தான் என்னால் யூஸ் பண்ண முடியாதே தவிர்த்து ஜஸ்ட் see here this average
full of small lower cases இருக்கு இல்லையா, இந்த average is valid. இந்த average யூஸ் பண்ணிட்டு I can use this average here. இந்த average யூஸ் பண்ணலாம். This is valid. இதே மாதிரியான capital letter average I should not use. ஓகேவா? So 4 different types of averages அவங்க காட்டியிருக்காங்க பாருங்க. This average full of capital letter. This average is full of lower cases. Or capital A மட்டும் வச்சுட்டு ஒரு average. This is also different average compared to these two. And also average ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கேபிட்டல் லெட்டர்ல ஸ்மால் லெட்டர்ல கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு ஆல்பபெட்மே வந்து பிளேஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல். கரெக்டா? ஸோ இப்போ இது ஃபுல் ஆஃப் கேபிட்டல் இஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்மால் அண்ட் ஆல்சோ டிஃபர்ஸ் ஃப்ரம் திஸ் அண்ட் டு திஸ். இதுதான் இந்த யூனிக்னஸ்ன்றது. ஒரு வாட்டி ஆவரேஜ் யூஸ் பண்ணிட்டா இன்னொரு வாட்டி ஆவரேஜ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நோ, அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு வாட்டி ஆவரேஜை நீ கேபிட்டலில் கொடுத்துட்ட அப்படின்னா யூ கேன் யூஸ் த வேர்ட் ஆவரேஜ் பட் இன் அ டிஃப்ரெண்ட் கேஸ், அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அந்த மாதிரி கேசஸ் சேஞ்ச் பண்ணி we can use it. Okay, yes. So the sixth point, identifiers can be of any length but only the first 31 characters are recognized. எவ்வளோ பெரிய பேராவனாலும் இருக்கட்டும், பட் ஃபர்ஸ்ட் 31 characters மட்டும்தான் recognize பண்ணிக்கும். So these are the rules must be followed for an identifiers. இந்த ஃபாலோ பண்ணாமல் we can't able to name an identifier. Yes, so valid identifiers and invalid identifiers. I'll tell you what is valid and invalid. நீங்கள் பார்த்தாலே தெரியும் alphabetல ஸ்டார்ட் ஆகணும். Clear? It should starts with alphabet. Chennai, Priya, F float, average, in the madri, I don't know what was the name, SUCHITPA, whatever, they have some kind of an alphabets word. Rama, inge pathingana it starts with underscore. Okay, it starts with underscore. நடுவுலயும் underscore வரலாம். கிளியர்? நடுவுலையும் டிஜிட்ஸும் வரலாம். ஆஸ் பர் தி ரூல் நடுவில் டிஜிட்ஸும் வரலாம். ஓகேவா? இங்கே டிஜிட்ஸ் வச்சு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நடுவுலையும் டிஜிட்ஸும் வரலாம். ஸோ தீஸ் ஆர் தி வேலிட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர். இன்வேலிட்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே இன்வேலிட் தான். ஸோ இங்கே பாருங்கள், 7 டிஜிட் ஸ்டார்டிங்கில் இருக்கவே கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கவே கூடாது, டிஜிட் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இங்கே டாலர் சிம்பிள் இருக்குது இருக்கக்கூடாது, ஸ்கொயர் பிரேசஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, இங்கேயும் கொட்டேஷன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கவே கூடாது. இது நான் சொல்கிறேன். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர். தீஸ் ஆல்சோ ஸ்பெஷல் கேரக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஆல்ஃபபெட் தானே, அதையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃப்ளோட் இஸ் அ கீவேர்ட். ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் வைக்கும்பொழுது வில் பி யூஸிங் டபுள் ஆர் ஃப்ளோட். ஓகேவா? ஸோ அந்த கீவேர்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே இட்ஸ் நாட் வேலிட் இயர். ஃப்ளோட் ஆல்ஃபபெட் தானேனா நோ, ஃப்ளோட் இஸ் அ கீவேர்ட். ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிஃபைன் பண்ணப்பட்ட கீவேர்ட்ஸை நம்மளால் ஐடென்டிஃபையருக்கு நேம் பண்ண முடியாது, கூடாது. கிளியர்? எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐடென்டிஃபையர். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் சீன் தி steps in learning C, character set, tokens and identifiers. I hope it is clear. See you in the next video. Thank you.